அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ். நூருல் ஈதாஹ் என்ற ஹனஃபி ஃபிக்ஹ் கிதாப், மார்க்க சட்ட கிதாபினுடைய கிதாபு தஹாரா என்ற தூய்மை சார்ந்த பாடத்தின் 5ஆம் பாடத்தில் இன்றைக்கு நாம் விட்டிருக்கிறோம். இதுவரை 4 பாடங்களை பார்த்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் 4வது பாடத்தில் விட்டிருக்கிறோம். 5ஆம் பாடத்தில் நாம் விட்டிருக்கிறோம். 5ஆம் பாடத்தினுடைய தலைப்பு அல் பிர், கிணறு. அரபியில் அல் பிர் என்று சொல்ல வேண்டும். கிணற்றில் அசுத்தங்கள் விழுவது பற்றிய பாடம். அல் பிர் என்பது கிணறு. கிணற்றுக்கு அரபியில் அல் பிர் என்று சொல்லப்படும். கிணற்றில் அசுத்தங்கள் விழுவது, அந்த அசுத்தங்களை சுத்தம் செய்வது, விழக்கூடிய அசுத்தங்களை பற்றிய விவரங்கள் அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடராக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகள் தொடர்ந்து எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக தாங்கள் எல்லோரும் துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். அக்கௌண்ட் டீடைல்ஸ் இங்கே வழங்கப்பட்டுள்ளன. அல்ஹம்துலில்லாஹ். QR ஸ்கேனிங் கோடும் தங்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டுள்ளது. தங்களால் இயன்ற அளவு பொருளாதார உதவிகள் செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். அல்லாஹு தாலா நல்லொருள் புரிவானாக. ஃபஸ்லுன் ஃபி தத்ஹீரில் ஆபார். 5ஆம் பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற பிரிவு ஃபி தத்ஹீரில் ஆபார். ஆபார் என்றால் என்ன? பிருடைய பன்மை. கிணறுகளை சுத்தம் செய்வதை பற்றிய பாடப்பிரிவு. கிணறுகள், பிருடைய பன்மை ஆபார். கிணறுகளை சுத்தம் செய்வது பற்றிய பிரிவு. கிணறுகளில் அசுத்தம் விழுந்துவிட்டால் என்ன செய்வது போன்ற முக்கியமான சட்டத்திட்டங்களை இந்த இடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பமாக கிதாபினுடைய தொகுப்பாளர் அவர்கள் இங்கே ஒரு தலைப்பை வைக்கிறார்கள். அல் கதுருல் மத்லூபு நஸ்ஹுஹு. அல் கதிர் என்றால் ஒரு அளவை, அல் மத்லூப் என்றால் தேடப்படக்கூடியது, நசஹு என்றால் அந்த தண்ணீரை இறைப்பது. நசஹ தண்ணீர் இறைத்தான். அப்படின்னா இந்த தண்ணீரை இறைப்பது தேடப்படக்கூடிய அளவை. தண்ணீரை இறைப்பது தேடப்படக்கூடிய அளவை. அல் கதிர் அல் மத்லூப் மௌசூ சிஃபத்து. அதை இறைப்பது தேடப்படக்கூடிய அளவை என்று இந்த இடத்துல தலைப்பு வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு தண்ணீர் இறைப்பதை இங்கே தேடப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், ஆரம்பமாக கிதாபினுடைய தொகுப்பாளர் அவர்கள் வாசகத்தை தருகிறார்கள். துன்சஹுல் பிஅரு ஸகீரா. சிறிய கிணற்றை இறைக்கப்படும். துன்சஹு என்பது முலாரி மஜ்ஹூல். அல் பிஅரு ஸகீரா மௌசூ சிஃபத். இந்த துன்சஹுடைய நாயிப் ஃபைல், அதனால் இதற்கு ரஃபா கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறிய கிணறை இறைக்கப்படும். சிறிய கிணறை இறைக்கப்படும். சிறிய தொட்டி, சிறிய கிணறு என்பதற்கு ஆரம்பமாக நாம் பார்த்திருக்கிறோம். எது 10 முழம் நீளம், 10 முழம் அகலத்தை விட குறைவான தொட்டியோ குறைவான கிணறோ அதற்கு அல் பிஉரு ஸகீரா என்பதாக சொல்லப்படும். அப்போ சிறிய கிணற்றை இறைக்கப்படும், அதாவது அதனுடைய தண்ணீரை இறைக்கப்படும். எப்போது இறைக்கப்படும்? எந்த நேரத்தில் அந்த தண்ணீரை இறைப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது? சில பகுதிகள் இங்கே தருகிறார்கள். ஆ பா ஜா தா என்ற தலைப்பை தருகிறார்கள். ABCD என்பது போல. ஆ முதல் பகுதி, எந்த நேரத்தில் தண்ணீர் இறைப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது? பி வுகூஇ நஜாசத்தின் வ இன் கல்லத் மின் கைரில் அர்வாசி. பி வுகூஇ நஜாசத்தின், அசுத்தம் விழுவதை கொண்டு. அசுத்தம் விழுவதை கொண்டு தண்ணீரை இறைப்பது அவசியமாக்கப்படுகிறது. வ இன் கல்லத், அந்த அசுத்தம் குறைவாக இருந்தாலும் சரியே. வாவ் வஸ்லியா என்று சொல்லப்படும். சரியே என்ற அர்த்தத்தை கொண்டு வரக்கூடிய வாவ், இது அத்ஃபுடைய வாவ் கிடையாது. வ இன் கல்லத், அந்த அசுத்தம் குறைவாக இருந்தாலும் சரியே. மின் கைரில் அர்வாசி. அர்வாஸ் என்பது ரவுஸ் உடைய பன்மை. சாணங்கள் அல்லாத. சாணங்கள் அல்லாத, சாணம். ரவுஸ் என்றால் சாணம், அர்வாஸ் என்றால் சாணங்கள். நஜாசத்தின் என்ற மௌசூஃபுக்கு மின் கைரில் அர்வாஸ் சிஃபத்தாக இருக்கிறது. இங்க நம்ம ரொம்ப கவனமா இருக்கிறோம். வ இன் கல்லத் என்பது
இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜும்லா. அப்படின்னா சாணங்கள் அல்லாத அசுத்தம் விழுவதை கொண்டு. அப்ப அந்த அசுத்தம் எப்படிப்பட்ட அசுத்தம்? வைன் கல்லத், அந்த அசுத்தம் குறைவாக இருந்தாலும் சரியே, ஏதேனும் அந்த அசுத்தம் உள்ளே விழுந்து விட்டால் அதை கொண்டு கிணற்றின் தண்ணீரை இறைக்கப்படும். சரி, சாணங்கள் விழுந்தா என்ன சட்டம்? சாணம் அல்லாத அசுத்தம் தானே சொன்னீங்க. சாணங்கள் விழுந்தா என்ன சட்டம்? இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடர் இன்ஷா அல்லாஹ் கீழே தருகிறார்கள். சாணங்களை பற்றிய விவரங்கள் அடுத்து வருது. சாணம் அல்லாத அசுத்தம் என்பது என்ன? ககத்தரத்தி தமின் அவு ஹம்ரின். ககத்தரத்தி தமின் முதாஃபிலி, இரத்தத் துளியை போல, இரத்தத்தின் துளியை போல. அவு ஹம்ரின், அல்லது சாராய துளியை போல. தண்ணீருடைய உண்மையான தன்மை மாறக்கூடிய அளவுக்கு தண்ணீர் சிவப்பா தெரியுது, அல்லது தண்ணீரில் அந்த சாராயம் கலக்கப்பட்ட அந்த தன்மை மிகைப்பாக தெரிகிறது என்றால் அந்த கிணற்று தண்ணீரை உடனே இறைத்து விட வேண்டும். பா, இரண்டாவது பகுதி, எந்த நேரத்தில் தண்ணி இறைக்கணும்? வபி வுகூஇ ஹின்ஸீரின் வலவ் ஹரஜ ஹய்யன் வலம் யுஸிப் ஃபமுஹு அல் மாஅ. வபி வுகூஇ ஹின்ஸீரின், பன்றி விழுவதை கொண்டும், பன்றி நாலு கால் மிருகம் விழுவதை கொண்டும் தண்ணீரை இறைப்பது. அது விழுந்து சாகிறதில்ல, கிணத்துக்குள்ள அது விழுந்து வெளியே எந்திரிச்சு வந்தாலே அந்த கிணற்று தண்ணி அசுத்தமாயிருச்சு. ஒகோ என்பதை கவனிக்கணும். உள்ள விழுந்து வெளியே வந்துருச்சு, அது விழுந்தாலே தண்ணீர், கிணற்று தண்ணீரை இறைத்து விட வேண்டும் முழுமையாக. வலவ், இந்த வாவ் என்பது வசுலியா. வலவ் ஹரஜ ஹய்யன், ஒருவேளை அந்த பன்றி உயிருடன் வெளியேறினாலும் சரியே. இந்த வாவ் வந்து வாவ் ஹாலியான்னு சொல்லுவாங்க, ரொம்ப கவனமா இருக்கிறோம். வலம் யுசிப் ஃபமுஹு அல் மாஅ, அதனுடைய வாய் தண்ணீரில் படவில்லை, படாத நிலையிலும். வாவ் ஹாலியாவுக்கு இப்படிதான் வைக்கணும், நிலையிலும். அதனுடைய வாய் தண்ணீரில் படாத நிலையில் அது உயிரோடு வெளியேறினாலும் சரியே, பன்றி விழுவதை கொண்டு கிணற்றின் தண்ணீரை இறைக்கப்படும். அப்படின்னா என்னங்க? பன்றி உள்ள விழுந்தாலே முடிந்து விட்டது, தண்ணீருடைய சுகாதாரம் தூய்மை முடிஞ்சு போச்சு, தண்ணீரை இறைச்சிடணும். ஒருவேளை அது வெளியே உயிரோடு வந்தாலும் அப்படித்தானா? ஆமா, அது வெளியே உயிரோடு வெளியே வந்தாலும் தண்ணீர் அசுத்தமாயிருச்சு. அதனுடைய வாய் தண்ணீரில் படாத நிலையில் வெளியே வந்தாலும், அல்லது வாய் தண்ணிக்குள்ள பட்டாலும், வாய் தண்ணீரில் படாமல் இருந்தாலே அசுத்தமாகும் பொழுது அதனுடைய வாய் தண்ணீரில் பட்டால் கட்டாயமாக அந்த தண்ணீர் அசுத்தமாகுவதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படின்னா பன்றி விழுந்தாலே தண்ணி அசுத்தமாயிடுச்சு, கிணற்று தண்ணீரை இறைக்கணும். ஜா, மூன்றாவது பகுதி, வபி மௌத்தி கல்பின் அவு ஷாத்தின் அவு ஆதமியின் ஃபீஹா. வபி மௌத்தி கல்ப், நாய் மரணித்து விடுவதை கொண்டு, நாய் செத்து விடுவதை கொண்டு, கிணற்றுக்குள் நாய் செத்து விடுவது. அவு, அல்லது ஷாத்தின், ஆடு செத்து விடுவதை கொண்டு. அவு, அல்லது ஆதமியின், மனிதன் செத்து விடுவதை கொண்டு. ஃபீஹா, ஃபீஹா என்ற லமீருடைய மர்ஜா அல் பிஉரு ஸகீரா, அந்த கிணற்றிலே. நாயோ அல்லது ஆடோ அல்லது மனிதனோ அந்த கிணற்றிலே மரணித்து விடுவதை கொண்டு அந்த தண்ணீர் என்னாகிவிடும்? அசுத்தமாக ஆகிவிடும். இது ஒரு பகுதியாக இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்து நம்ம பார்க்கிறோம் ஆ பா ஜா, மூன்றை நாம் பார்த்து விட்டோம். அடுத்து தால், கடைசி பகுதியாக 4 நேரங்களில் தண்ணீரை கட்டாயமாக இறைத்தாக வேண்டும் என்று சொன்னார்கள். அதில் ஒன்றுதான் கடைசி பகுதி நாம் பார்க்கிறோம். தா, என்ன 4வது பகுதி? வபி இன்திஃபாகி ஹயவானின் வலவ் ஸகீரன், ஏதேனும் ஒரு உயிரினம், உயிருள்ள எந்த ஒன்று வீங்கி விடுவதை கொண்டு, ஊதி விடுவதை கொண்டு கிணற்றுக்குள், வலவ் ஸகீரன், அது சிறிய பிராணியாக சிறிய உயிரினமாக இருந்தாலும் சரியே. வாவ் வஸ்லியா, வாவ் அத்துஃபு கிடையாது. என்ன சொல்றாங்க? ஏதோ ஒரு உயிரினம், மனுஷனோ அல்லது நாயோ அல்லது ஆடோ அல்லது சிறிய பறவைகளோ, எதுவோ ஏதேனும் ஒரு உயிரினம் உள்ள விழுந்து செத்து வீங்கிருச்சு, ஊதிருச்சு, அப்படின்னா அந்த சிறிய கிணற்றின் தண்ணீரை முழுமையாக இறைக்கணும். வலவு சகீரன், அந்த உயிரினம் சிறிய உயிரினமாக இருந்தாலும் சரியே. அப்போ எந்தெந்த நேரத்தில் முழு கிணற்றை இறைக்க வேண்டும் என்பதை
4 தன்மைகளோடு இங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதை அல்ஹம்துலில்லாஹ் நாம் தெளிவாக பார்த்தோம். 2ஆம் பகுதி. இந்த 2ஆம் பகுதி என்ன? அதாவது முழு கிணற்று தண்ணீரை இறைக்க வேண்டிய அவசியம் அல்ல. மாறாக ஒரு 200 வாளி இறைத்தாலே போதுமானது. 200 வாளி, அதுல தண்ணி காலியானாலும் சரி, காலியாகாவிட்டாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட அளவு நாம வைக்கிறோம் ஷரியத்துல. 200 வாளி இறைச்சா அந்த தண்ணி சுத்தமாக ஆயிரும். வயுன்ஸஹு மிஅதா தல்வின், 200 வாளி இறைக்கப்படும். எப்போங்க 200 வாளி? லௌலம் யும்கின் நஸ்ஹுஹா, லௌலம் யும்கின் நஸ்ஹுஹா, கிணற்றினுடைய முழு தண்ணீரையும், நஸ்ஹுஹா என்றால் அந்த அல் பிரு சகீராவின் பக்கம் இந்த தமீர் மீளுகிறது. அந்த கிணற்றினுடைய தண்ணீரை இறைப்பது முடியாவிட்டால், ஷர்தே முஅக்கர், இது ஜஸா முகத்தம். என்ன சொல்றாங்க? அதனுடைய தண்ணீரை இறைப்பது முழுமையாக முடியாவிட்டால் 200 வாளி இறைக்கப்படும். யுன்ஸஹு என்கிற முலாரி மஜ்ஹூலுடைய நாய் ஃபாயில் தான் மிஅதா தல்வின், ரஃபாவுடைய அடையாளத்தில் இருக்கு. அதுதான் இந்த இடத்துல தஸ்னியாவுடைய அலிஃப். இந்த தஸ்னியாவுடைய அலிஃப் ரஃபாவுடைய அடையாளம். அப்போ 200 வாளி இறைக்கப்படும். ஒருவேளை அந்த தண்ணீரை முழுமையாக இறைப்பது லவ்லம் யும்கின், முடியாமல் இருந்தால், அதாவது முழு கிணற்றையும் இறைப்பது நமக்கு முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தால் தாராளமாக 200 வாளிகளை இறைத்து, அதாவது முதல்ல அசுத்தத்தை வெளியாக்கிடணும், அதற்கு பிறகு 200 வாளி இறைக்கணும். இறைத்து விட்டால் கட்டாயம் அந்த கிணறு சுத்தமாக ஆகிவிடும். இப்போ அஸ்ஸாலிஸ், 3வது பாயிண்ட் சொல்றாங்க. மேல சில உயிரினங்கள் சொன்னாங்க. இப்போ அதை விட உடல் தடிப்பத்தில் சிறிய உயிரினங்களை இந்த பாடத்தில் சொல்றாங்க. வஇன் மாத ஃபீஹா தஜாஜத்துன் அவு ஹிர்ரத்துன் அவு நஹ்வுஹுமா, வஇன் மாத, ஒருவேளை மரணித்து விட்டால், ஃபீஹா அந்த கிணற்றிலே, அதாவது அல் பிரு சகீரா, தமீருடைய மர்ஜா அல் பிரு சகீரா, அந்த கிணற்றிலே மரணித்து விட்டால், தஜாஜத்துன் கோழி, அவு அல்லது ஹிர்ரத்துன் பூனை வகையில் சிறிய பூனைகள், கோழியினுடைய அந்த உடல் வடிவத்தில் இருக்கக்கூடிய, அந்த உடலுடைய அளவையில் இருக்கக்கூடிய பூனைகள், இது மாதிரி நடுநிலையான அல்லது சிறிய பூனைகள் அதிலே மரணித்து விட்டது. அவு நஹ்வுஹுமா, அல்லது கோழியை போல அல்லது பூனையை போல உள்ள பிற உயிரினங்கள் அதில் உள்ள விழுந்து மரணித்து விட்டால் என்ன செய்யணும்? கோழி அப்படின்னா வாத்து வச்சுக்கலாம், வாத்து மாதிரி பூனை மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதில் உள்ளே விழுந்து மரணித்து விட்டு செத்து போயிருச்சு. அப்ப அதுக்கு ஒரு தனி சட்டம். லசிம நஸஹு 40 தல்வன், லசிம அவசியமாகும், நஸஹ இறைப்பது, 40 தல்வன் 40 வாளி, 40 வாளி இறைப்பது அவசியமாகும். நஸஹ் என்பது லசிமாவுடைய ஃபாயில், 40 வாளிகள். ஃபுகஹாக்கள் சொல்றாங்க, எந்த ஒரு அளவை இங்கே கட்டாயமாக்கி சொல்லப்படுகிறதோ அதை விட ஒரு 10 வாளி கூட, அதை விட ஒரு 20 வாளி கூட இறைப்பது அவசியமாகும். உதாரணமாக 40 வாளி என்ற இடத்தில் 50 வாளி இறைப்பது ரொம்ப பேணுதல். 200 வாளி என்ற கூடிய இடத்தில் 210 அல்லது 220 வாளி இறைப்பது ரொம்ப அவசியமாக இருக்கு, ரொம்ப பேணுதலாக இருக்கு. அப்போ 40 என்ற இடத்தில் 50 இறைப்பது பேணுதல், 200 வாளி இறைக்கக்கூடிய இடத்துல 210 வாளி இறைப்பது பேணுதலாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல 40 வாளி இறைப்பது கட்டாயமாகும், லசிம அவசியமாகும். நஸஹு 40 தல்வன், 40 வாளி இறைப்பது அவசியமாக ஆகிவிடுகிறது என்று கூறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறோம். அடுத்த பகுதியில் முஸன்னிஃப் அலைஹிர் ரஹ்மா என்ன சொல்லுகிறார்கள்? 4வது ஒரு சட்டம் சொல்லுகிறார்கள். அசுத்தம் கிணற்றுக்குள் விழுவதில் 4வது பகுதி. وَإِنْ مَاتَ فِيهَا فَارَّةٌ أَوْ نَحْوُهَا لَزِمَ نَزْحُ 20 دَلْوًا. 4வது சட்டம் என்ன? ஒருவேளை மரணித்து விட்டால், ஃபீஹா அந்த கிணற்றுக்குள்ளே, ஃபார்ரத்துன் எலி, ஏற்கனவே இந்த வார்த்தை வந்துச்சு, எலி அந்த கிணற்றில் விழுந்து செத்து போய்விட்டது, கிணற்றில் விழுந்து செத்து போயிடுச்சு. ஃபார்ரத்துன் என்பது மாத்த உடைய ஃபாயிலாக இருக்கிறது, அதனாலதான் அதுக்கு ரஃபா கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த கிணற்றில் விழுந்து செத்து விட்டது எது? எலி. அவு நஹ்வுஹா, அல்லது எலியினுடைய
உடல் தடிப்பத்தை போல இருக்கக்கூடிய பிற உயிரினங்கள் உள்ள விழுந்து செத்துருச்சுன்னா லசிம அவசியமாகும். இந்த ஷர்த்தினுடைய ஜஸா இது அவசியமாகும். பொதுவாக ஜஸால வரக்கூடிய ஃபஅல் மாவியாக இருந்தாலும் அது முதாரியாக அர்த்தம் வைக்கக்கூடிய வளமை லசிம அவசியமாகி விட்டது அல்லது அவசியமாகி விடும். நஸஹு 20 தல்வன் 20 வாலி இறைப்பது அவசியமா. 20 என்றால் 20, தல்வு என்றால் வாலி. 20 வாலி இறைப்பது அவசியமாகி விட்டது. அப்ப 20 வாலி இறைப்பது கட்டாயம், ஆனால் 30 வாலி இறைப்பது பேண்டுதல் என்பதை இந்த இடத்தில் நாம் ஏற்கனவே கூறியது போல நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எவ்வளவு அளவுகள் சொல்லுகிறாரோ அதை விட ஒரு 10-20 வாலி அதிகமாக இறைத்து விடுவது அந்த தண்ணீரை சுத்தப்படுத்துவதிலே ரொம்ப தெளிவான ஒரு செயல்பாடாக இருக்கும். அதனால பேணுதலுக்காக கொஞ்சம் அதிகத்தை இறைத்துக் கொள்வது நன்மையான விஷயம், பேணுதலான விஷயமாகும். சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு. தண்ணீர் இறைக்கும் பொழுது கிணற்றினுடைய சுவரு, அந்த இறைத்த வாளி, அதே போல கயிறு, தண்ணீர் இறைத்தவனுடைய கை எல்லாமே அந்த அசுத்தத்தோடு கலந்து விடுகிறது. இதற்கு என்ன தீர்வு? அந்த வாளியை தனியாக கழுவணுமா? அந்த கயிற்றை தனியாக கழுவணுமா? கையை சோப்பு போட்டு கழுவணுமா? கிணற்றினுடைய சுவர்களை, உட்சுவர்களை கட்டாயமாக தனிப்பட்ட ரீதியில் கழுவ வேண்டுமா? இதற்கு பதிலாக தருகிறார்கள் இந்த பாடத்தை. மா யுத்தஹிருஹு அன் நஸஹு, தண்ணீர் இறைப்பது எதை சுத்தமாக்கும்? மா என்பது மௌசூல், யுத்தஹிரு என்பது அதனுடைய சிலா ஃபஅல். தண்ணீரை இறைப்பது எதை சுத்தமாக்கும்? தஹர யுத்தஹிரு என்பது முத்தாத்தியான ஃபஅல். தண்ணீரை இறைப்பது எதை சுத்தமாக்கும்? அந்நஸஹ் என்பது யுத்தஹிருடைய ஃபஅல். ஆனால் நஸஹுன் படிக்கிறோம். ஹூ என்பது யுத்தஹிருடைய மஃபூல். அப்போ கேள்வியா வைக்கிறார், அந்த தண்ணி இறைக்கிறது எதை சுத்தமாக்கும்? பதில் என்ன? முஸன்னிஃப் அலைஹி ரஹ்மத்துல்லாஹி பதில் தருகிறார்கள். வகான ذلك தஹாரத்துன் அல்லது தஹாரத்தன் லில் பிரி வத்தல்வி வர்ரிஷாஇ வயதில் முஸ்தகி. வகான ذلك தஹாரத்தன், இந்த 200 வாலி இறைப்பதும் 40 வாலி இறைப்பதும் 20 வாலி இறைப்பதும் அது சுத்தமாக்கக்கூடியதாக ஆகிவிடுகிறது. ஜாலிக்க இஸ்மாக இருந்தா கானவுக்கு தஹாரத்தின் என்பது ஹபராக இருக்கும். ஒருவேளை தஹாரத் என்பது இஸ்மாக இருந்தால் ஜாலிக்க என்பது ஹபராக இருக்கும். தஹாரத்துக்கு 2 வகையான யாராவும் நம்ம வைக்கலாம். இஸ்மாக இருந்தால் ரஃபா, ஹபராக இருந்தால் நசப். வகான தாலிக்க, மேலும் அது ஆகிவிடும் அந்த இறைப்பது தஹாரத்தன் சுத்தப்படுத்தக்கூடியதாக. எதை? முதலாவது லில் பிஇரி, கிணற்றை சுத்தப்படுத்தக்கூடியது. பா இரண்டாவது, வத்தல்வி வாலியை சுத்தப்படுத்தக்கூடியது. மூணாவது ஜா ஒரு ரிஷா இ, கயிற்றை சுத்தப்படுத்தக்கூடியதாக. ரிஷா என்பது ஹபுல், கயிறு. கயிறுக்கு ரிஷா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இறைக்கக்கூடிய கயிறு, இறைக்கக்கூடிய வாலி, இறைக்கக்கூடிய அந்த உள்ள கிணற்றுக்குள் உள்ள இருக்கக்கூடிய உட்சுவர்கள், இவை அனைத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியதாக ஆயிரும். ஒன்னு கிணறு, இரண்டாவது வாலி, மூணாவது கயிறு, நாலாவது வயதில் முஸ்தகி, இறைக்கக்கூடியவனுடைய கையையும் சுத்தப்படுத்தக்கூடியது. எது என்றால் கை, முஸ்தகி என்றால் தண்ணீர் இறைக்கக்கூடியவன், இஸ்ம ஃபாயில். தண்ணீர் இறைக்கக்கூடியவனுடைய கையையும் அது சுத்தமாக்கக்கூடியதாக ஆகிவிடுகிறது என்றால் என்ன சொல்ல வர்றாங்க? இவைகளை தனிப்பட்ட ரீதியில சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் ஷரியத்தில் இல்லை. மாறாக நீங்கள் தண்ணீர் இறைத்தது இங்கே இவைகள் அனைத்தையும் சுத்தமாக்கி விடும். அடுத்த தலைப்புக்குள்ள போலாமா? அல்ஹம்துலில்லாஹ். மாலா யுனஜ்ஜிசுல் பி'r, தலைப்பு என்ன? மா லா யுனஜ்ஜிசுல் பி'r, மா மௌசூல், கிணற்றை எந்த ஒன்று அசுத்தமாக்காதோ அத்தகைய பாடம். பி'r என்பது மஃஊல், நஸப் கொடுக்கணும். கிணற்றை எந்த ஒன்று அசுத்தமாக்காதோ அத்தகைய ஒரு பாடம். அசுத்தமாக்காத விஷயங்கள் என்ன? இதுவரை அசுத்தமாக்கிய விஷயங்களை சொன்னீங்க, இப்ப அசுத்தமாக்காத விஷயங்களை சொல்லுங்களேன். எந்த விஷயங்கள் உள்ள விழுகிறதுனால அந்த கிணறு அசுத்தமாகாது? இதோ தருகிறார்கள், விளக்கத்தை தருகிறார்கள். வலா தன்ஜுசுல் பிஅரு பில் பஅரி வர்ரௌசி வல் ஹிஸி. வலா தன்ஜுசுல் பிஅர், கிணறு என்பது அசுத்தமாக ஆகாது. பிர் என்பது ஃபாயில், லா தன்ஜுஸ் என்பது ஃபஅல். கிணறு என்பது அசுத்தமாக ஆகாது. பில் பஅரி, பஅருக்கு தெளிவான விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம். ஒட்டகம் மேலும் ஆட்டின் விட்டைகள், சாணங்கள், அதற்கு
அரபியில் பகர் என்பதாக சொல்லப்படுது. என்னதுங்க? ஒட்டகம் மேலும் ஆட்டின் விட்டைகள் அல்லது சாணங்கள். ஒட்டகம் மேலும் ஆட்டின் விட்டைகள். வர் ரவுசி, ரவுசி என்ற வார்த்தை குதிரை, கழுதை, கோவேரி கழுதையினுடைய சாணங்கள், அதற்கு ரவுஸ் என்பதா சொல்லப்படுது. ஏற்கனவே இந்த வார்த்தை நம்ம மேல படிச்சோம். ரவுசுடைய பன்மை தான் அர்வாஸ். குதிரை, கழுதை, கோவேரி கழுதை இவைகளுடைய சாணங்களுக்கு ரவுஸ் என்பதாக சொல்லப்படும். வல் ஹிசி, ஹிசி என்றால் மாட்டு சாணி, மாட்டின் சாணிக்கு ஹிசி என்பதாக சொல்லப்படும். அப்படின்னா இந்த 3 விதமான சாணங்களும் விட்டைகளும் விழுவதை கொண்டு கிணற்று தண்ணீர் அசுத்தமாகாது. கிணறு அசுத்தமாகாதுன்னா கிணற்று தண்ணீர் அசுத்தமாகும். ஏனென்றால் இது சிறிய அசுத்தங்கள். இது அவ்வளவு அந்த தண்ணீரில் பாதிப்பை ஏற்படுத்தாத அசுத்தங்களாக இருப்பதால் கிணற்று தண்ணீர் அசுத்தமாக ஆகாது. ஆனால் இந்த இடத்துல ஒரு புள்ளி வைக்கிறாங்க, ஒரு இஸ்திஸ்னா கொடுக்குறாங்க, ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இந்த அசுத்தங்கள் விழுந்த பிறகு ஒரு நிலை இப்படி நடக்குது. என்ன நிலை? நல்லா கவனிக்கிறோம். இல்ல அன் யஸ்தக்ஸிரஹுன் நாதிரு, இல்லா ஆனால் ஐ யஸ்தக்ஸிரஹுன் நாதிரு, யஸ்தக்ஸிரங்கிற ஃபஅலுடைய ஃபாயில் அந்நாதிரு, அதனால தான் அதுக்கு ரஃபா கொடுக்குறோம். பார்க்கக்கூடியவன், அதாவது நவர் அப்படின்னாலே கவனமா பார்க்கறன்னு அர்த்தம். கவனமாக பார்க்கக்கூடியவன் அந்த அசுத்தத்தை அதிகமாக கருதுவதை தவிர, கருதினாலே தவிர, அன்மஸ்தரியா. அப்போ பார்க்கக்கூடியவன் அந்த அசுத்தத்தை அதிகமாக கருதினாலே தவிர, பார்க்கக்கூடியவனுடைய அந்த கவனத்தில் அந்த விட்டை அல்லது சாணம் அதிகமாக தென்படுகிறது என்றால் அந்த நேரத்தில் கிணறு அசுத்தமாக ஆகிவிடும். இது ஒரு நிலை. இரண்டாவது நிலையை சொல்றாங்க. ஔ அல்ல யஹ்லுவ தல்வுன் அன் பஅரத்தின், இந்த நிலை. இது என்ன நிலை? அதாவது அல்லா யஹ்லுவ, காலியாகுவதில்லை, காலியாகாமல் இருப்பது. தல்வுன், இறக்கக்கூடிய வாலி, அன் பகரத்தின், எந்த விதமான சாணங்களை விட்டும் அந்த வாலி காலியாகாமல் இருப்பது. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? தண்ணி இறக்கும் போதெல்லாம் அந்த வாலிக்குள்ள ஏதோ ஒரு சாணம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, விட்டைகள் வந்துகிட்டே இருக்கு, அந்த வாலி சாணத்தை விட்டு காலியா ஆகிற மாதிரியே தெரியல. எப்போ தண்ணி இறைச்சாலும் உள்ள விட்டைகள் சாணங்கள் தெரிந்து கொண்டே இருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் அந்த கிணறு அசுத்தமாகிவிடும். காரணம் என்னவென்றால் இங்கே தண்ணீரை விட அந்த சாணம், அந்த விட்டையின் அளவுகள் அதிகமாக இருக்கிறது என்று இந்த இடத்தில் நமக்கு புலப்படுகிறது. அடுத்தபடியாக ஒரு தலைப்பு வைக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நாம பார்க்கிறோம். மாலா யுஃப்ஸிதுல் மாஅ, தண்ணீரை கெடுத்து விடாத, வீணாக்கி விடாத அந்த ஒன்று. தண்ணீரை கெடுத்து விடாத அல்லது வீணாக்கி விடாத ஒன்று. அதாவது கிணற்றையோ தண்ணீரையோ அசுத்தமாக்காத, கெடுத்து விடாத சில அசுத்தங்கள் இன்னும் இருக்கிறது. அதை இங்கே வரிசையாக தொகுத்து தருகிறார்கள். வலா யஃப்சுதுல் மாஉ, வலா யஃப்சுதுல் மாஉ, தண்ணீர் கெட்டு போகாது. இதை கொண்டு அல் அவ்வல், முதலாவது பிஹுர்இ ஹமாமின், புறாவினுடைய எச்சத்தை கொண்டு. ஹுரு என்றால் எச்சம். வஉஸ்ஃபூரின், சிட்டுக்குருவி. புறா மேலும் சிட்டுக்குருவியின் எச்சத்தை கொண்டு தண்ணீர் என்பது அசுத்தமாக ஆகாது. எச்சம், சிறிய பறவை, சிறிய உயிரினம், அதனுடைய எச்சம் எவ்வளவு பெருசா வரப்போகுது. அதனாலெல்லாம் ஒரு அவ்வளவு பெரிய கிணறு அசுத்தமாகி விடாது, தண்ணீர் கெட்டு போகாது. இரண்டாவதாக சொல்றாங்க, தண்ணீர் கெட்டு போகாது. வலா பி மௌத்தி மா லா தம லஹு ஃபீஹி, வலா ஐ லா யஃப்சுதுல் மாஉ, தண்ணீர் கெட்டு போகாது, தண்ணீர் அசுத்தமாகாது. பி மௌத்தி மா, அந்த ஒன்று மரணிப்பதை கொண்டு. லா தம லஹு ஃபீஹி, அதற்கு அறவே ரத்தம் இருக்காது, அதனுடைய உடலில் அறவே ரத்தம் இருக்காது. அது ஃபீஹி, அந்த தண்ணீருக்குள் மௌத்தாகுவதை கொண்டு. இந்த ஃபீஹி உடைய தாலுக் இந்த மௌத்தோடு இருக்கு. கிணற்றுக்குள்ளே அது மரணிப்பதை கொண்டு. எந்த ஒன்று, எதனுடைய உடலில் அறவே ரத்தம் இல்லையோ அத்தகைய உயிரினம் மரணிப்பதை கொண்டு, ஃபீஹி, அந்த கிணற்றுக்குள்ளே மரணிப்பதை கொண்டு அந்த தண்ணீர் கெட்டு போயிடுறாது. ரத்தமே இல்லாத உயிரினம்னா எதை சொல்ல வரீங்க? கஸ்ஸமகின், மீனை போல. பரவலாக பெருவாரியான மீனுடைய உடல்கள்ல ரத்தமே கிடையாது, ஏன்னா தண்ணிக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு. வதிஃப்தஇன், தவளையை போல.
தவளைக்கு இங்க முக்கியமான விளக்கத்தை தருகிறார்கள். ஜிஃப்தஉல் பஹரி, கடல்வால் தவளை, அதனுடைய உடல்ல ரத்தம் இல்லை. ஜிஃப்தஉல் பர்ரின்னு ஒண்ணு இருக்கு, தரைவால் தவளை. தரைவால் தவளை அதனுடைய உடல்ல ரத்தம் இருந்தால் அத்தகைய தவளை உள்ளே விழுந்து சாகும் பொழுது அது தண்ணீரை அசுத்தமாக்கிறோம். இது என்ன அப்படின்னா ஜிஃப்தஇ பஹரின்னு சொல்லுவாங்க. அதாவது கடல்வால் தவளை. வஹயவானில் மா, தண்ணீரில் வாழக்கூடிய உயிரினங்கள், அதன் மூலமாகவும் தண்ணீர் அசுத்தமாகாது. தண்ணீர் வாழ் உயிரினங்கள் உள்ள சாகிறதுனாலையும் தண்ணீர் அசுத்தமாகாது. வபக்கின், பக்கு என்றால் மூட்டைப்பூச்சி. அதே போல வசுபாபின், ஜுபாபி என்றால் ஈ. ஜும்பூர் என்றால் குளவி. அக்ரபின் என்றால் தேல். அப்ப தண்ணீர் வாழ் உயிரினங்கள், மூட்டைப்பூச்சி, ஈ, குளவி, அதே போல் தேல், இவைகள்லாம் உள்ள சாகிறதுனால தண்ணீர் அசுத்தமாகாது. மூணாவது பாயிண்ட் சொல்றாங்க, வலாபி வகூஇ ஆதமியின், வலாபி வகூஇ, மனிதன் விழுவதை கொண்டு தண்ணீர் கெட்டு போறது கிடையாது. மனிதன் சுத்தமானவன் தான். மனிதன் விழுந்து எந்திரிக்கிறதுனால தண்ணீர் அசுத்தமாகாது. பன்றிக்கு மட்டும்தான் அந்த சட்டம், அது விழுந்தா அசுத்தமாயிரும். வமா யுகலு லஹ்முஹு, எதனுடைய மாமிசத்தை சாப்பிடப்படுமோ அத்தகைய ஒன்று விழுவதை கொண்டும் தண்ணீர் அசுத்தமாகாது. இதா ஹரஜ ஹையன், அது உயிரோடு வெளியே வந்து விட்டால், உயிருடன் உயிருள்ள நிலையில் வெளியே வந்து விட்டால் தண்ணீர் அசுத்தமாகாது. ஏன்னா இவங்க சும்மா விழுந்திருக்கிறாங்க, எந்த அசுத்தமும் அங்கே இவர்களுடைய உடலின் மூலமாக அங்கே மாற்றப்படவில்லை. எனவே அந்த தண்ணீர் சுத்தமாகிவிடும். வலம் யகுன் அல பதனிஹி நஜாசத்துன், அலா பதனிஹி நஜாசத்துன், அவருடைய உடலில் எந்த அசுத்தமும் இல்லை என்றால், அசுத்தம் இல்லாத உடல், அசுத்தம் இல்லாத உடலை கொண்ட மனிதனோ அல்லது அந்த ஆடு மாடு ஒட்டகம் உள்ள விழுந்து வெளியே வந்துட்டா தண்ணீர் அசுத்தமாகும். இதே உடல்ல அசுத்தம் ஒட்டி இருக்கு அப்படின்னா அப்போ அந்த அசுத்தம் தண்ணீரை அசுத்தமாக்கிவிடும். நாலாவது, தண்ணீர் அசுத்தமாக்காத விஷயங்களில் ஒன்று வல ஐ வலா எஃப்சுதுல்மா, தண்ணீர் அசுத்தமாகாது. பி உகூஇ பக்லின், கோவிரி கழுதை விழுவதை கொண்டு. வஹைமாரின், கழுதை விழுவதை கொண்டு. ஒசிபாகை தயிரின், கீரி கிழித்து திங்கக்கூடிய பறவைகள் விழுவதை கொண்டு. ஒவக்ஷின், வன விலங்குகள் விழுவதை கொண்டு. ஃபிஸ்ஸஹைஹி, சரியான சட்டத்தின் அடிப்படையிலே இவைகள் விழுகிறதுனால தண்ணீர் அசுத்தமாகாது. வஇன் வஸல லுஆபுல் வாகிஇ இலல் மா அகத ஹுக்மஹு, ஒருவேளை விழக்கூடியவனுடைய உமிழ்நீர், விழக்கூடியவனுடைய உமிழ்நீர் வசல, கலந்து விட்டால், வாக்கை என்றால் விழக்கூடியவன், லுஆப் என்றால் உமிழ்நீர், விழக்கூடியவனுடைய உமிழ்நீர் கலந்து விட்டால் இலல் மா இ, தண்ணீருடன், இலா என்பது உடன் என்ற அர்த்தத்தில் இருக்கு, தண்ணீருடன் கலந்து விட்டால் அகத ஹுக்மஹு, அந்த சட்டத்தை அது எடுத்துக்கொள்ளும். அதாவது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், தாஹிரு, மக்ரூஹு, நஜிசு, மஷ்கூக்கு, அந்த பாடத்தை நாம் படித்தோமே 4வது பாடத்தில். அந்த சட்டத்தை அது எடுத்துக்கொள்ளும். அதுக்கு தகுந்த சட்டத்தை நாம் தீர்வு செய்து கொள்ள வேண்டும், முடிவு செய்து கொள்ள வேண்டும். கடைசியாக பார்க்கிறோம், தஞ்சீசுல் ஹைவானில் மையிதி லில் பிஇரி, செத்த உயிரினம் அசுத்தமாக்குவது, லில் பிஇரி, கிணற்றை. தஞ்சீஸ் என்றால் அசுத்தமாக்குவது. அல் ஹைவானில் மையித் மௌசூசிபத், செத்த உயிரினம், செத்துவிட்ட உயிரினம் அசுத்தமாக்குவது கிணற்றை. 2 நிலையில அசுத்தமாக்கிறோம். ஒன்னு, வவுஜூது ஹைவானின் மையித்தின் ஃபில் பிஇரி, செத்துவிட்ட உயிரினம் கிடப்பது, ஃபில் பிஇரி, கிணற்றிலே. பார்த்தா எட்டி பார்த்தா செத்து போன உயிரினம் இருக்குன்னா அப்போ யுனஜ்ஜி சுஹா, இந்த உள்ளே கிடக்கக்கூடிய இந்த விஷயம் அந்த தண்ணீரை அசுத்தமாக்கி விடும். மின் யௌமின் வலையிலத்தின், ஒரு நாள் ஒரு இரவு. அதாவது இந்த நேரத்திலிருந்து இதற்கு முந்தைய 24 மணி நேரம், இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த தண்ணீரை கொண்டு உது செய்தது, குளித்தது, அதை கொண்டு தொழுதது எல்லாம் பாத்திலாயிரும். அந்த ஒரு நாள் தொழுகையை மீட்டிக்கொள்ள வேண்டும். உதுவை மீட்டிக்கொண்டு தொழுகையை மீட்டிக்கொள்ள வேண்டும். யார் அந்த தண்ணீரில் உது செய்தார்களோ, குளித்தார்களோ. இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். ஒரு நாள் மேலும் ஒரு பகல் அசுத்தமாக்கி விடும். வமுன்தஃபிகின், இரண்டாவது சொல்றாங்க, வீங்கி கிடப்பது, வீங்கி கிடக்கக்கூடிய ஒரு உயிரினம் உள்ளே கிடப்பது. முன்தஃபிகுடைய முலாஃப் உஜூத், உஜூது முன்தஃபிகின், ஒரு வீங்கி கிடக்கக்கூடிய உயிரினம் உள்ளே கிடப்பது. யாரேனும் ஒருவருடைய பார்வைக்கு அது வந்து விட்டால், மின் சலாசத்தி ஐயாமின் வலயாலிஹா,
3 பகல் 3 இரவுகளிலிருந்து யுனஜ்ஜி சுஹா, இந்த மின்னுடைய தாலுக் யுனஜ்ஜி சுஹா, அந்த கிணற்றை அசுத்தமாக்கிவிடும் 3 பகல் 3 இரவுகள். இல்லம் யுஅலம் வக்து வுகூஇஹி, அது விழக்கூடிய நேரம் அறியப்படாமல் இருந்தால், லம் யுஅலம் என்றால் அறியப்படவில்லை என்றால், வக்து வுகூஇஹி அது விழக்கூடிய நேரம், லம் யுஅலமுடைய நாயிபு ஃபாயில் வக்து, அதனால தான் அதுக்கு ரஃபா கொடுத்திருக்கிறாங்க. அது விழக்கூடிய நேரமே நமக்கு தெரியல அப்படின்னா, தெரியாமல் இருந்தால், அறியப்படாமல் இருந்தால், 3 நாள் 3 இரவு அந்த கிணற்றை கொண்டு, அந்த தொட்டியை கொண்டு ஒலு செய்து குளித்துவிட்டு தொழுதவர்கள் மீண்டும் ஒலுவையும் மீட்டி மீண்டும் தன்னுடைய தொழுகையை அவர்கள் மீட்டிக் கொள்ள வேண்டும். சுத்தமான தண்ணீரில் ஒலு செய்தோ அல்லது குளித்தோ தன்னுடைய 3 நாள் தொழுகை அவர்கள் கட்டாயமாக மீட்ட வேண்டும். இதுதான் தண்ணீரை அசுத்தமாக்கக்கூடிய செத்த உயிரினம் என்பதை நாம் இந்த இடத்தில் பார்த்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.